ஹாய், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வி ஃபெஸ்டின் திறமைக்கான தேடலில் மற்றும் ஒரு ஆளுமை. இந்த புள்ள நல்லா குட்டி புள்ள அழகா பேசுறாரு. எல்லாரும் பாடுறது கசீதா அப்படி எதையாவது நீங்க கேட்டிருப்பீங்க. இவர் ரொம்ப பிரமாதமா, அதுவும் இந்த காலத்துக்கு பொருத்தமான ஒரு தலைப்புல பேசிக்காரு. சரி, உங்களோட பேர் என்னமா? MKM இமாத் தான் இவர பேர். எந்த ஸ்கூல்? மாஹோ கல்வி வலயத்துக்கு உட்பட்ட மடப்பக்குன முஸ்லிம் மகாவித்யாலய, மாஹிரா முஸ்லிம் மகாவித்யாலய அந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர் தான் இவரு. சரி, உங்களுக்கு யாரு இந்த பேச்ச பழகி தந்தாங்க? தமிழ் பாட டீச்சர். பேர் சொல்ல மாட்டீங்களா? இலக்ஷனா மிஸ். திலக்ஷனா மிஸ். நான் பார்த்துட்டு இந்த தேர்தல் காலத்துல இலக்ஷனான்னு ஒரு பேர் வந்துடும் தெரியலன்னு. ஓகே, சரி, பேசி காட்டுறீங்களா? தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். என் முத்தமிழ் தாய்க்கு முதற்கண் வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வந்தனங்கள். நான் இன்று உங்கள் முன்னிலையிலே பேசலாம் என எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால், போதையற்ற நாடு 2019 காலகட்டத்திலே எமது நாட்டை மட்டுமன்றி முழு உலகத்தையும் ஆக்கிரமித்த கொரோனா வைரஸை விட தற்போதைய காலகட்டத்திலே எமது நாட்டை உலுக்கிக் கொண்டிருப்பது இந்த போதைப் பொருள் பயன்பாடுதான். எத்தனையோ சமய அமைப்புகளும், எத்தனையோ சர்வதேச அமைப்புகளும், எத்தனையோ சர்வதேச நிறுவனங்களும் திட்டமெடுத்தும் யாராலும் அழிக்கவே முடியாத பிரச்சனையாக இருப்பது இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம்தான். எமது சமூகத்திலே இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கம் எப்படி வருகின்றது, இதனை நாம் எப்படி ஒழிக்கலாம் என்ற விடயத்தை எல்லாம் நாம் இந்த பேச்சிலே பார்க்கலாம். முதலாவது எமது சமூகத்திலே இந்த நாம் பாவித்துக் கொண்டிருக்கும் இந்த கையடக்க தொலைபேசியும், அங்கே சுவரிலே அடித்து வைத்திருக்கும் அந்த தொலைக்காட்சியிலும் வரும் சினிமா படங்களிலே மது அருந்து விட்டு மயங்கி கிடப்பதையும், புகைப்பிடித்து விட்டு வட்ட வடிவமாக, சதுர வடிவமாக, அறுகோணி வடிவமாக புகை விடுவதையும் காணும் சிறுவர்களின் மனம் துல்லியமாடுகின்றது. இந்த போதைப் பொருளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம், எங்கே பெற்றுக்கொள்ளலாம் என்ற விடயங்களிலே இவர்கள் ஆர்வம் செலுத்துகின்றார்கள். பின்பு இந்த போதைப் பொருளை பெற்றுவிட்டு அவர்கள் அந்த பழக்க வழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டு சுற்றி இருக்கும் அத்தனை பேரையும் அந்த போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக்குகின்றார்கள். இதனால் எமது எதிர்கால சமூகம் சீர்கெடுகின்றது தெரியுமா? எதிர்காலத்திலே எழுதுவியலாளர்களாக, கவிஞர்களாக, எத்தனையோ துறையிலே, எத்தனையோ சார்பிலே முன்னேறி இருக்கும் அனைத்து அங்கத்தவர்களும், அனைத்து மனிதர்களும், உயர்வாக இருக்கும் அத்தனை பேரும் இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கத்தால் தான் பின்தங்கிக் கொண்டே செல்கின்றார்கள். எமது நாடு, எமது சமூகம் பின்தங்குவதற்கான முக்கிய காரணமும் இதுவாகவே இருக்கின்றது. இந்த காலத்திலே விஞ்ஞான துறையிலும், அறிவியலிலும், கண்டுபிடிப்புகளிலும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கும் நாடுகளுக்கு மத்தியிலே நாம் தான் போதைப் பொருள் அடிமையாளர்களின் எண்ணிக்கையிலே போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். எத்தனை நாடுகளை எடுத்துக்கொண்டாலும் எமது நாடுதான் இந்த பிரச்சனைக்கு உள்ளாகி இருக்கின்றது. இந்த பிரச்சனை என்பது எமது நாட்டிலே பரவலாக காணப்படுவது. எமது நாட்டிலே 95% இந்த போதைப் பொருள் பழக்க வழக்கத்திற்கு அடிமையாக இருக்கின்றார்கள். ஆங்கிலேயர்கள், வெளிநாட்டவர்கள் அவர்களது பொருளை எமது நாட்டிலே விற்பனை செய்வதற்காக எத்தனையோ வருடங்களுக்கு முன்பு எமது நாட்டின் அரசர்கள் ஆட்சி செய்த காலத்திலே இந்த போதைப் பொருள் பரவியதுதான் இன்று வரைக்கும் எமது நாட்டை சீர்குலைத்துக் கொண்டிருக்கின்றது. யாராலும் அழிக்கவே முடியாத பிரச்சனையாக காணப்படுகின்றது. எமது நாட்டிலே கொலை, கொள்ளை, கற்பழிப்பு என்ற எத்தனையோ விடயங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அத்தனைக்கும் பிறகும், அத்தனை விடயங்களின் விசாரணையின் பின்பும் இதற்கு காரணம் ஒரு போதைப் பொருள் அடிமையாளன் தான், இதற்கு காரணம் ஒரு ஐஸ் பாவனையில் ஈடுபடுபவன் தான் என்றுதான் தற்போது முடிவு வருகின்றது. காரணம், எமது நாட்டை, எமது சமூகத்தை தாக்கி இருப்பது இந்த போதைப் பொருள் பயன்பாடுதான். நாம் மட்டும், எமது சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பெற்றோரும் எனது பிள்ளை மீது நான் கரிசனை எடுக்கின்றேன், எனது பிள்ளையை நான் பாதுகாக்கின்றேன், எனது பிள்ளையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு என் கையில் தான் இருக்கின்றது என்று அவர்கள் தமது பிள்ளைகள் மீது கவனம் எடுத்தால் எமது சமூகத்தில் உள்ள மட்டுமல்ல, எமது நாட்டில் மட்டுமல்ல, முழு உலகத்தில் உள்ள
அத்தனை போதைப் பொருள் அடிமையாளர்களையும் ஒழிக்கலாம் என்ற விடயத்தை நான் இந்த இடத்திலே ஆழமாக பதிவு செய்கின்றேன். சமீபத்திலே ஜனவரி மாதம் ஒரு இளைஞன் காரை செலுத்தி சென்ற போது பாதையை கடந்து கொண்டிருந்த ஒரு கர்ப்பிணி தாய் மீது அந்த கார் ஏறி அந்த இடத்திலே அந்த கர்ப்பிணி தாய் உயிரிழந்தார். எனது பிள்ளை இன்னும் சில நாட்களில் எனது கையிலே இருக்கும் என்ற ஆசையுடன் இருந்த அந்த தாயும், எனது பிள்ளை எனது கையிலே இருக்கும் என்ற ஆசையுடன் இருந்த அந்த தாயும் எந்த பாவத்தையும் அறியாது, இந்த உலகத்தை கண்ணால் கூட பார்த்திராத அந்த சிறியதொரு உயிரும் பறிபோனதற்கு காரணம் என்ன? இந்த போதைப் பொருள் பயன்பாடுதானே. எனது பிள்ளை சேரும் நண்பன் நல்லவனா கெட்டவனா? ஒவ்வொரு பிள்ளையும் எப்போதும் தனது தாய் தந்தையிடம், தனது பெற்றோரிடம், தனது பாதுகாவலரிடம் நல்லவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். வெளியே சென்று முடிந்த போது அவர்கள் சேரும் நண்பர்கள் தான் அவர்கள் சீர்படுவதற்கு முக்கிய காரணமாக இருக்கின்றார்கள். ஒவ்வொரு பெற்றோரும் எனது பிள்ளை நல்லவனா, எனது பிள்ளை சேரும் நண்பன் நல்லவனா, எனது பிள்ளை எந்த இடத்திற்கு செல்கின்றான், எனது பிள்ளை எப்படி இந்த போதைப் பொருளை பெற்றுக் கொள்கின்றான், எனது பிள்ளையை நான் எந்த இடத்திலே தட்டிவிட்டால் எனது பிள்ளை ஒரு நல்ல சமுதாயத்திலே ஒரு மிகவும் சிறந்த பிரஜையாக மாறுவான் என்று ஒவ்வொரு பெற்றோரும், ஒவ்வொரு தாய் தந்தையரும், ஒவ்வொரு பாதுகாவலர்களும் கரிசனை எடுத்தால் எமது உலகத்தில் உள்ள அத்தனை போதைப் பொருள் அடிமையாளர்களையும் ஒழிக்கலாம் என்ற விடயத்தை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடை பெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இம்மாதிரி பேச்சை பாத்தீங்க தானே, சும்மா தூள் தெரிகிற பேச்சு. இன்னைக்கு மேடைக்கு அவசியமான ஒரு பேச்சு. எல்லாருமே வேற வேற தொனிப்பொருள்ல பேசுவாங்க, இவர் பேசுனது வேற லெவல். ரைட். இந்த மாதிரியான நிறைய பேச்சாளர்கள் இன்றைய சமூகத்திலே, அதுவும் எங்களுடைய முஸ்லிம் சமூகத்திலே உருவாகியிருக்கின்றார்கள். மடப்பக்குன மாஹிரா கனிஷ்ட வித்யாலயம், ரைட், அந்த பாடசாலையை சேர்ந்த மாணவர் தான். இவருக்கு நாங்க ஒரு கிரெடிட்டை கொடுத்துட்டு இப்படியான பிள்ளைகள் எதிர்காலத்துல இன்னும் உருவாக வேண்டும். அதற்கு விஃபெஸ்ட் களம் தேடி வருவதற்கு தயாராக இருக்கின்றது என்ற செய்தியோடு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். எல்லாருக்கும் குட் பை சொல்லுங்க. குட் பை. அப்படி சொல்லக்கூடாது, கொஞ்சம் வேகமா சொல்லுங்க, சத்தமா. குட் பை. ரைட். சலாமும் சொல்லிருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.